தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் முதல் வணக்கம். நான் உங்க கார்த்திக் ஃப்ரம் டைம் ஃபார் கிரேட்னஸ். பண்டின்னு பஞ்சாப்ல ஜலந்தர் கிராமத்துல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் டெய்லி மார்னிங் வாக்கிங் போவான். வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் வாக்கிங் போவான். சம்டைம்ஸ் காட்டுக்குள்ள கூட வாக்கிங் போவான். ஒரு நாள் வேற ஒரு ரூட்ல மார்னிங் வாக்கிங் போகும்போது வழியில ஒரு பாறை இருந்துச்சு. இத பார்த்ததும் பண்டிக்கு எப்படி இவ்வளவு பெரிய பாறை வந்துச்சுன்னு தோணுது. பண்டி ரொம்ப யோசிக்காம சைட்ல நடந்து போயிடுறான். கிராஸ் பண்ணி போனப்போ டிக் டிக்னு சவுண்ட் கேட்டதும் திரும்பி பார்த்தான். அப்போ ஒரு வயசான ஆள் சுத்திய வச்சு அந்த கல்லை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பண்டி இத பார்த்ததும் பெருசா கண்டுக்காம வீட்டுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் டே பண்டி மறுபடியும் அதே வழியில போனப்போ அதே ஆள் மறுபடியும் அதை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பண்டி அதே மாதிரி பெருசா கண்டுக்காம சைட்ல நடந்து போயிடுறான். அதே மாதிரி எல்லா நாளும் பண்டி போகும்போது அந்த ஆள் அதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ பண்டி அந்த ஆளு கிட்ட ஏன் ரொம்ப நாளா இந்த பாறையை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறான். அப்போ அந்த ஆளு இந்த பாறை ரொம்ப நாளாவே இங்க இருக்கு, இது இங்க இருக்கிறதுனால வந்து போறவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஆகி இருக்கு, அதான் இந்த பாறையை உடைக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பண்டி எத்தனை நாளா இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவரு 4 வாரமா இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் பண்டி அந்த கல்லை பார்த்து யோசிக்கிறான். அதாவது 4 வாரமா ஒரு ஆள் உடைச்சும் அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்டி இந்த ஆளு பண்ற ஒர்க் டோட்டலாவே வேஸ்ட்னு யோசிக்கிறான். ஏன்னா இவர் இப்படியே பண்ணா எதுவும் ஆக போறது இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே அவன் வீட்டுக்கு போயிடுறான். அண்ட் ஆபீஸ்ல ஒர்க் அதிகமா இருந்ததுனால பண்டிக்கு கொஞ்ச நாள் மார்னிங் வாக்கிங் போக முடியல. 5 வீக்ஸ்க்கு அப்புறம் ஆபீஸ்ல ஒர்க்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் பண்டி மறுபடியும் வாக்கிங் போக ஆரம்பிச்சான். அப்படி ஒரு நாள் போகும்போது அந்த பாறை அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. ஆனா அந்த வயசான ஆள் அங்க இல்ல. பண்டி அந்த ஆள் இதை உடைக்க முடியாம அப்படியே விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைச்சான். ஆனா அதே மாதிரி டிக் டிக்னு சவுண்ட் கேட்டதும் பண்டி அந்த பக்கம் போய் பார்க்கும்போது அந்த ஆள் அதே மாதிரி தான் உடைச்சிட்டு இருந்தாரு. பண்டி ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நாளா இதையே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். நீங்க இவ்வளவு செஞ்சோம் இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பண்டி கேக்குறான். ஆனா அவர் எதுவுமே பேசாம உடைச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் எதுவுமே பேசாததுனால பண்டி அங்க இருந்து போயிடுறான். கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பாறை ஃபுல்லாவே உடைஞ்சிருது. ஷாக்கான பண்டி அந்த வயசானவர் கிட்ட வந்து இன்னைக்கு எப்படி இது உடைஞ்சது, வேற சுத்தி ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்களா இல்ல வேற டெக்னிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்களான்னு கேக்குறான். அவரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, டெய்லி நான் என்ன பண்ணணும் அதே தான் இப்பவும் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. 10 வாரமா நான் இதை தான் பண்றேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் தெரியறது இல்ல. ஆனா கல்லு உடைக்க வீக் ஆக ஆரம்பிச்சது, அதான் இன்னைக்கு ஃபுல்லா உடைஞ்சிருச்சு. இந்த சினாரியோவால பண்டிக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. அதாவது சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான காரணம்னு. நம்மளை சுத்தி எப்பவும் பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம சேனல் சார்பா வியர் யுவர் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல 2 டிஷர்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். அதுல ஒன்னு ட்ரீமரா இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம டூவரா இருக்கணும், கனவு மட்டுமே காணக்கூடாது, மாறா செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல டூவரா இருக்கணும்னு ஒரு டிஷர்ட்டும், அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பில்லியனர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் எலான் மஸ்கினுடைய படம் போட்ட டிஷர்ட். அதுல எலான் மஸ்கினுடைய கோட்டான டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பேப்பர், இன்டெலிஜென்ஸ் டசன்ட் டிபெண்ட் ஆன் கிரேட்ஸ்னு ஒரு டிஷர்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டிஷர்ட்டை நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ரொம்பவே நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நம்முடைய டிஷர்ட்டை வாங்கி வியர் பண்ணி வியர் யுவர் இன்ஸ்பிரேஷன் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்கோம். அதாவது இன்ஸ்டன்டா கிடைக்கிற ரிசல்ட் தான் நல்ல ரிசல்ட்னு. அது ஒரு ஒர்க் ஆர் கோல், பிசினஸ் எதோடதான் வேணும்னாலும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம நினைக்கிறது இன்ஸ்டன்டா ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு. சில பேர் பெரிய ரிஸ்க் எடுத்து ரெவென்யூ எல்லாம் டபுள் பண்ணணும்னு நினைச்சு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்வாங்க. அதே மாதிரி சில பேர் பாடியை நல்லா பில்ட் பண்ணணும்னு நினைச்சு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வெயிட் கெயின் பண்ணி மசில்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ்லாம் உடனே வேணுங்கிறதுனால தான். ஆனா ஒரு விஷயத்தை இவங்க யாருமே யோசிக்கிறது இல்ல, உடனே வரக்கூடிய ரிசல்ட்ஸ் உடனே மறைஞ்சிடும்னு. சோ இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமா சக்சஸை எப்படி டேஸ்ட் பண்றதுன்னு சொல்றேன். இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் உங்களுக்கு பெரிய ரிசல்ட்ஸை ஏற்படுத்தி தரும். இந்த வீடியோல சொல்ற விஷயம் உங்க லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த ரிசல்ட்ஸ் டேக் டைம். நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதும் ஆர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்போம். அது இதோட ரிசல்ட்ஸ் மட்டும் இப்ப கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு. நிறைய விஷயங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஒரு காரியம் செஞ்சாலும் அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யறோமோ அதே ஸ்பீடுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு தேவையில்லாம டிசப்பாயின்மெண்ட் ஆகி அதை குவிட் பண்றதுக்கு சான்சஸ்
சான்சஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு பார்ப்போம். உங்களுக்கு அதிகமா வெயிட் ஜாஸ்தியானதா வச்சுப்போம். வெயிட் குறைக்கணும்னு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 1 or 2 வீக்ஸ் ஜிம்முக்கு போயிட்டு மிரர் முன்னாடி நின்னு பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஆகும்போது நீங்க சம்டைம்ஸ் ஜிம்முக்கு போயும் எந்த சேஞ்சஸும் இல்ல, இது எனக்கு செட் ஆகிற விஷயம் இல்லன்னு நினைச்சு ஜிம்முக்கு போறதை நிறுத்திடுறோம். ஆனா ஜிம்முக்கு போறதும் ஒர்க் அவுட் பண்றதும் டைம் வேஸ்ட்டுக்கா? கண்டிப்பா இல்ல. ஜிம்முக்கு போறதுனால ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிறது பெயின் தான். அதுக்காக நாம அதை குவிட் பண்ணா என்ன ஆகும்? ஸ்டார்டிங்ல நமக்கு பாடியில வர சேஞ்சஸ்லாம் ரொம்ப மைனரா தான் இருக்கும். அது நம்ம கண்ணாடியில பார்த்தாலாம் தெரியாது. ஆனா நம்ம செய்யற விஷயத்த கண்டினியூஸா செஞ்சோம்னா ஸ்லோவா நம்ம பாடியில நல்ல சேஞ்சஸா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல சொன்ன ஸ்டோரியிலையும் அந்த வயசானவர் நிறைய நாள் கல்லை உடைச்சிட்டு இருந்தாரு. ரொம்ப டைம்க்கு அப்புறம் தான் அந்த கல்லு உடைய ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதோட ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு டைம் கண்டிப்பா எடுக்கும். நீங்க கன்சிஸ்டன்சியா எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 2, டேக் மேசிவ் ஆக்ஷன்ஸ் எவ்ரிடே. நீங்க ஒரு கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சீக்கிரமா செய்யணும், சீக்கிரமா ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு அந்த கோலை அட்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டமானதா ஆகிடும். ரீசன் என்னன்னா, நீங்க ஒரு கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயம் எனக்கு நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சோ இவ்வளவு ஓவர்லோட் ஆறதுனால உங்களுக்கு அந்த விஷயம் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப போரிங் ஆனதா ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம உங்க கோல் உங்களுக்கே ஒரு பாரமாவே மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு கிடைக்கிற சேலரியில இருந்து ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எடுத்துப்போம். உங்க சேலரியில இருந்து 60 to 70% அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணணும்னு இருந்தா பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சு லைஃபை ரன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாகிடும் இல்லையா? சோ நீங்க 5 or 10% அமௌண்ட்டை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சேவிங்ஸும் உங்களுக்கு இருந்துட்டே வரும். சோ நீங்க டக்குன்னு பெரிய விஷயத்துல இறங்கி 2 to 3 டேஸ்ல குவிட் பண்றதுக்கு பதிலா சின்ன சின்ன ஆக்ஷன் செய்யறது தான் யூஸ்ஃபுல்லான விஷயம். நம்பர் 3, டேக் ஆக்ஷன்ஸ் இன் ரைட் டைரக்ஷன். சில பேர் கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அட்டைன் பண்ண ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணியும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதுக்கான காரணம் அவங்க கோலோட டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால இருக்கும். கோலை செட் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் டைம் ஆனதும் வேற ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க செட் பண்ண கோல் எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எக்ஸ்பீரியன்ஸ் செய்யணும்னு இருந்தா அதுக்காக நீங்க அதுக்கான இன்கம் சோர்ஸை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்க பல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றீங்க. இப்படி பல இடத்துல இருந்தும் பணம் வர ஆரம்பிக்குது. இனி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படி பண்ணா நீங்க அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எப்போ அட்டைன் பண்ணுவீங்க? சில பேர் யோசிக்கிறது ஷாப்பிங் பண்றதும் ஆசைப்பட்ட இடத்துக்கு போறதும் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு நினைக்கிறாங்க. இப்படி பண்ணா நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை கண்டிப்பா அட்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க அதுக்கு போற ரூட்ல உங்களோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். 1 இயர்க்கு நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இயர் அதோட அமௌண்ட்ல ஷாப் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. இப்படி பண்ணா கடைசியில உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்த அளவுக்கு தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஷாப்பிங் பண்றது ஒரு அடிக்ஷனா மாறிடுச்சுன்னா உங்ககிட்ட இனிஷியலா இருந்த அமௌண்ட் கூட இல்லாம போயிடும். இந்த ரூல் பணத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் அப்ளிகபிள் தான். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணி ஜிம்முக்கு போறோம்ல, சோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சா எந்த சேஞ்சஸும் ஆகாது. சோ நீங்க ஒரு கோலை செட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்தா கண்டிப்பா அந்த கோலை அட்டைன் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அந்த கோலுக்காக ரெகுலரா ஆக்டிவா இருக்கிறது தான். சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா பெரிய விஷயங்களை அட்டைன் பண்றது எப்படின்னு தான் நாம இன்னைக்கு பார்த்தோம். சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா, நீங்க ஒரு கோலை செட் பண்ணா அதை அட்டைன் பண்ணி ரிசல்ட் எடுக்க கண்டிப்பா டைம் எடுக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்காம இருந்தா ரொம்ப ஃப்ரக்சுவேட்டட் ஆகி டிமோட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் ரூல்ல, நீங்க ஒரு கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிமிட் வைக்காம ஓவரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை தான். இந்த ஓவர்லோடு ரொம்ப போரிங்கா மாறி உங்களுக்கு கோல் அட்டைன் பண்ண முடியாமலும் ஆகிடும். சோ ரொம்ப ஓவர்லோடு எடுக்காம ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். தேர்ட் ரூல், ஒரு கோலை செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நடுவுல நம்ம டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். இப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் நான் எந்த விஷயத்துக்காக கோலை செட் பண்ணி ஒர்க் ஆரம்பிச்சேன்னு கூட மறந்து போய் வேற ஒரு விஷயத்துல டைவர்ட் ஆகி போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் எந்த கோலை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அதே மெத்தட்ல தான் போகணும். இடையில மாத்தக்கூடாது. லேட் ஆனாலும் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரும். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர்.